செய்திகள். அலரி மாளிகைக்கு மேலாக பறந்த ஆளில்லாத விமானம், இரு இந்திய நாட்டவர்கள் கைது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சகல வரப்பிரசாதங்களும் ரத்து, வெளியான அதிரடி அறிவிப்பு. தமிழ் எம்பிக்களுக்கு லஞ்சமாக வழங்கப்படும் அமைச்சர் பதவி. டிக்டாக் வீடியோ லைக் செய்வதற்கு பணம் தருவதாக மோசடி. இந்திய யுவதிக்கு பாலியல் துன்புறுத்தல், கடற்படை அதிகாரி மீது குற்றச்சாட்டு. மன்னாரில் சிக்கிய கடத்தல் பொருட்கள். 24 மணி நேரத்தில் 807 சந்தேக நபர்கள் கைது. மீட்கப்பட்ட பெருமளவிலான வெடிபொருட்கள். பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகைக்கு மேலாக ஆளில்லாத விமானம் போன்ற ஒரு பொருளை அனுப்பிய குற்றச்சாட்டில் 2 இந்திய பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளனர். எனினும் குறித்த பொருள் ஆளில்லாத விமானம் அல்ல எனவும் அது பறக்கும் வகையிலான பந்து போன்ற பொம்மை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட போலீசார், இதுவரை எந்த பாதிப்பான விடயங்களும் அடையாளம் காணப்படவில்லை, அது ஆளில்லாத விமானம் அல்ல, மாறாக பறக்கும் வகையான பந்து போன்ற பொம்மையாகும். எவ்வாறாயினும் விசாரணைகள் தொடர்வதால் 2 நபர்களும் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவலாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பதாக பலர் கருதுவதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிலைமை எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்றும் வேறு விதமாக கூறப்படும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்றும் போலீஸ் வட்டாரம் மீண்டும் வலியுறுத்தியது. எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பாக குறித்த போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சகல வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் 4 பேருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதிரியாருக்கும் வழங்கப்பட்டு வரும் அனைத்து வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஒதுக்கீடுகள், அதிகாரப்பூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் என சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையின் முதல் தீர்மானமாக இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வரிச்சுமையினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான செல்வந்தர்கள் வரி செலுத்துவதில்லை எனவும் அவர்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மனிதாபிமானம் மிக்க ஒரு ஜனாதிபதியை நியமிப்பதே தமது நோக்கம் எனவும் இதுவரையில் ஆபத்தான நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தமது ஆட்சியின் கீழ் மக்களுக்கு வரிச்சுமையிலிருந்து மீட்சி கிடைக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். தமிழ் எம்பிக்களுக்கு லஞ்சமாக அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வரும்போது அவருக்கு உணவு வழங்கினால் அமைச்சர் பதவி பெறக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்துள்ளது. இந்த அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தெற்கின் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பரிசுகளாகவே இவர்களுக்கு விசேடமான நிதி லஞ்சம் கிடைப்பதாகவும் தாம் அறிகின்றோம். இதனை மக்கள் நன்கு அறிந்து இந்த மாவட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டமாக இருக்க வேண்டும் என தாம் நினைத்தால் மக்கள் எதிர்காலத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பல வெளிநாட்டு பிரஜைகளையும் உள்ளூர் மக்களையும் குறிவைத்து இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் வெளிநாட்டு பிரஜை உட்பட 33 பேரை நீர்கொழும்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. டிக்டாக் வீடியோக்களை லைக் செய்வதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் பணம் தருவதாக கூறி வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பெண் ஒருவர் இணைந்துள்ளார். ஆரம்பத்தில் லைக் மற்றும் கமெண்ட் செய்ததற்காக இந்த பெண் பணம் பெற்றுள்ளார். பின்னர் தொடர்ந்தும் பணத்தை பெற்றுக்கொள்ள வங்கி கணக்கில் 5.4 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பணத்தை முதலீடு செய்த போதிலும் அவர் திரும்ப பணத்தை பெறவில்லை. இந்நிலையில் குறித்த பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பம்பலப்பிட்டி டுப்ளிகேஷன் வீதியில் உள்ள இரவு விடுதியில் கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரால் இந்திய பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணையை கைவிட அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறதா என கொழும்பு ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன.
ஜூன் 20ஆம் தேதி விடியற்காலை இரவு விடுதியில் இலங்கை நண்பர் ஒருவருடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது கடற்படையின் உயர் அதிகாரி ஒருவர் பின்னால் இருந்து வந்து தம்மை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இந்திய யுவதி பம்பலப்பட்டி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். தன்னை துன்புறுத்திய மூத்த கடற்படை அதிகாரி கடற்படைக்கு சொந்தமான காரில் பலருடன் இரவு விடுதியிலிருந்து வெளியேறியதாக இந்திய யுவதி புகார் அளித்துள்ளார். வாகனத்தின் பதிவு எண்ணையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதன்படி அவருக்கு நீதிமன்ற மருத்துவ படிவம் காவல்துறையினரால் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. சிரேஷ்ட கடற்படை அதிகாரியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் தான் இந்த துன்புறுத்தலை செய்யவில்லை என அவர் கூறியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகரும் அவதானம் செலுத்தி நாட்டில் உள்ள உயர்ஸ்தானிகர்களுக்கு அறிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. குறித்த இரவு விடுதியின் பாதுகாப்பு கேமராக்களை பரிசோதிப்பதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மேலும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை மூடி மெழுக அதிகாரம் படைத்தவர்களின் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றதா என கொழும்பு ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. மன்னார் சவுத் பார்க் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 46 கிலோ பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னார் சவுத் பார்க் பகுதியில் வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான கஜபா அதிகாரிகள் குழுவினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிறிய காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொதியொன்றை சோதனையிட்டுள்ளனர். அங்கு 98 பார்சல்களில் பொதி செய்யப்பட்ட 46 கிலோ பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. பீடி இலைகள் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டதாக ராணுவம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பீடி இலைகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹசலக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்கல பகுதியில் வெடிபொருட்களுடன் 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹசலக போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 1 கிலோ 550 கிராம் அம்மோனியா தூள், 116 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சர்வீஸ் சரம் மற்றும் 3 டெட்டனேட்டர்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மினிபே பிரதேசத்தைச் சேர்ந்த 37, 50 மற்றும் 60 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி ஆற்றில் மீன்களை கொல்வதற்காக சந்தேக நபர்கள் இந்த வெடிமருந்துகளை கொண்டு வந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 24 மணித்தியால தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 773 சந்தேக நபர்கள் மற்றும் குற்றப்பிரிவு பட்டியலில் குறிப்பிடப்பட்ட 34 சந்தேக நபர்கள் உட்பட 807 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்போது 52 கிலோ 616 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 142 கிலோ 453 மில்லிகிராம் ஐஸ் போன்ற போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. மேலும் தேடுதல் நடவடிக்கையின் போது 3 பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 778 பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்